சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில அன்றைய தினம் தனியார் நிறுவனங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட நம்ம கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இது தனியார் நிறுவனங்களுக்கு மட்டுமா? மேலும் என்னென்ன சொல்லியிருக்காங்க, நிலவரத்தை பதிவு செய்யுங்க. ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில ஏப்ரல் 23ஆம் தேதி தனியார் நிறுவனங்கள்ல பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் தொழிலாளர் நலத்துறைக்கு ஒரு அறிவுறுத்தலை, ஒரு உத்தரவை கொடுத்திருக்கிறத பார்க்க முடிகிறது. பொதுவா தேர்தல் நடைபெறும் போது பொது விடுமுறை அறிவிக்கப்படுவது வழக்கம். அப்படி பொது விடுமுறை அறிவிக்கப்படக்கூடிய நாட்கள்ல தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களை வேலைக்கு கூப்பிடுறது கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவு தான் இப்ப பிறப்பிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா வாக்குப்பதிவு நாளன்று ஏப்ரல் 23ஆம் தேதி அன்று தொழிற்சாலைகள், வணிக நிறுவனங்கள், கடைகள், அரசு மற்றும் அனைத்து தனியார் நிறுவனங்களும் சம்பளத்துடன் கூடிய விடுமுறையை அளிக்க வேண்டும். தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தங்களுடைய பணியாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறத பார்க்க முடிகிறது. விடுமுறை அளிக்காத, விடுமுறை கொடுக்காத நிறுவனங்கள் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையையும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவா பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த உத்தரவு நகல் அப்படிங்கிறது தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஆணையத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனால தமிழ்நாடு தொழிலாளர் நலத்துறை ஆணையம் இனி ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸ AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.